கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இந்த வசனம் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு பிரிவா இருந்தாங்க. ஒரு பக்கம் நல்லவர்களும் ஒரு பக்கம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பை செஞ்சவர்களும் பாவம் செஞ்சவர்களும். அப்ப கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன பண்ணாருன்னா, கல்தேய தேசத்துக்கு சிறையாகப்பட்டு போறாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவங்களை விடுதலையாக்கி கொண்டு அந்த தேசத்துல நான் அவங்களை நன்மை செய்வேன், அவங்களை நிலைநாட்டுவேன், அவங்களை இனி நான் இடித்து போட மாட்டேன், அவங்களை நான் பாதுகாத்து பராமரிப்பேன், அவங்களை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு. இன்றைக்கு நாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்ததன் நிமித்தமோ இல்ல சில தவறுகளின் நிமித்தமோ இல்ல நம்முடைய பாவத்தின் நிமித்தமோ நாமும் நம்முடைய சொந்த குடும்பத்திலிருந்தோ நம்முடைய சொந்த இடத்திலிருந்தோ இல்ல சொந்த பந்தங்கள் மத்தியில் இருந்தோ நாம் பிரிக்கப்பட்டு தனிமையா கூட இருக்கலாம். சில வேளையில கலங்கி கொண்டிருக்கலாம். இல்ல என்னோட சொந்த பந்தத்தோட என்னால இருக்க முடியலையே, என் குடும்பத்தோட என்னால இருக்க முடியலையே, நான் மறைந்து வாழ்கிறேனே, ஒளித்து வாழ்கிறேனே, இந்த நிலைமை என்னுடைய தவறுனாலேயோ இல்ல நம்ம செய்த பாவத்தினாலேயோ நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் சில வேளைகள்ல நமக்கு வேலை நிமித்தமோ நம்ம தனித்திருக்கலாம். நம்ம அநேக காரியங்களினால நாம ஒரு தனிமையா இருப்பதை உணரலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இல்ல, நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்முடைய தேசத்துல, நம்முடைய இடத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில நம்மை கொண்டு நிறுத்துவார். அது அந்த இடத்துல நம்ம இடித்து போட மாட்டாராம். அது மாத்திரமில்ல, நமக்கு நன்மையை செய்வார், நம்மை கட்டுவாராம். அதாவது கட்டுவார்னா நம்ம அந்த இடத்துல ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவாராம். அப்ப கர்த்தர் அதுக்கு நம்ம செய்யும்படியா நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்யும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி எந்த இடத்துல நம்ம இருக்க ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் கர்த்தாவே ராஜா, நீர் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தேவரீர் தகப்பனே எங்களை திரும்பி வர பண்ணி அப்பா, எங்களை கட்டும்படியாகவும் எங்களை அப்பா எங்களை நாட்டும்படியாகவும் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள்லாம் மன்னித்து தேவன் தாமே நிலைநிறுத்தி சிறப்படுத்தி எங்களை நன்மை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.